நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் வைகாசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வைகாசி மாத ராசி பலன்கள். ஓகே. மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது மேசராசி. பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்க தைரியத்துடன் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கும் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 4 நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால உங்கள் திறமைகளுக்கு சவால்கள் அதிகரிக்கும். எதிலும் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வீண் கோபத்தை தவிர்த்து சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலையில் உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய இனிய பேச்சால் நீங்கள் மற்றவர்களெல்லாம் எளிதில் கவரக்கூடிய சூழல் உருவாகும். 3 சுக்கிரன் இருக்கிறதுனால மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளாலே நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். 4 செவ்வாய் இருப்பதால் தாய் உடல் நலனில் கவனம் தேவை. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சூரியன் 2 இருக்கிறதுனால குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். காதல் முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்களும் ஏற்படும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 7 கேது இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கவனமாக கையாளணும். எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்பட்டாலும் விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையும். தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பிதிர்வழி சொத்து விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். 11 சனி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. புகழ் கௌரவம் கூடக்கூடிய நிலை ஏற்படும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 29, 30, 31, ஜூன் 7, 8, 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குக்கே சுப்பிரமணிய சுவாமியை செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ரிஷபம், கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகஷிடம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதான் ரிஷபராசி. பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ல் இது சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல குதூகலமான சூழல் உருவாகும். உங்கள் பேச்சால் மற்றவர்களை நீங்கள் எளிதில் வசீகரிப்பீங்க. புதிய நட்பால் உற்சாகம் அடைவீங்க. 3ல் செவ்வாய் இருப்பதனால் உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. தைரியம் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்வது நல்லது. தங்க நகை ஆபரணங்களை கவனமாக கையாளுங்க. 2ல் சூரியன் இருப்பதால் தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும். மன நிம்மதி அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகள் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு. காதல் விஷயங்கள் வெற்றி பெறும். 6ல் கேது இருக்கிறதுனால எதிரிகள் விலகி செல்வாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. செவ்வாய் நீச்சம் பெறுவதால் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து செல்வதால்
தேவையற்ற பிரச்சனையை நீங்கள் நிச்சயம் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கொஞ்சம் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் சரியாகும். 10ல் சனி இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் பணிகளில் எதிலும் காலதாமதத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எதிலும் சிரத்தையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். சில நேரங்களில் உங்கள் பணிகளுக்கான அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகலாம். இருப்பினும் பொறுமை தேவை. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 1, 2, மே இது மட்டும் எடிட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 15, 16, 31, ஜூன் 1, 2, 9, 10, 11, 12, 13 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மிதுனம், மிருகஷீடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மிதுன ராசி. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் தன்னை எளிதில் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11 வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் எதையும் சாதிக்கும் வல்லமை அதிகரிக்கும். விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். செவ்வாய் 2ல் இருக்கிறதுனால பேச்சில் அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு. பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. நினைவாற்றல் அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய நிலை இருக்குது. கேது 5ல் இருக்கிறதுனால குழந்தைகள் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. பூர்வீக சொத்து விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் ஆதாயம் உண்டு. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வழக்கு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். குரு 11ல் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள்லாம் நீங்கும். 9ல் சனி இருக்கிறதுனால தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகும். பிதிர் வழிபாடு நன்மை தரும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 15, 16, 17, 18, 19, ஜூன் 2, 3, 4, 11, 12, 13, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 17, 18, 19, ஜூன் 7, 8, 9 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாமிமலை முருகப்பெருமான புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கடகம், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கடகராசி. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க அரசியலும் ஆளுமை திறனும் முக்கியவர்களாக இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் ராசிக்கு 9ல் சஞ்சரிக்கிறதுனால மனம் தெளிவு பெறும். குழப்பங்கள் நீங்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். இருப்பினும் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். இனிய பேச்சால் மற்றவங்களை நீங்கள் எளிதில் கவருவீங்க. புதிய நட்புகள் மலரும். புதன் 10ல் சஞ்சரிக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. உடன்பிறப்புகளால் ஆதாயம் இருந்தாலும் விரயம் உண்டாகும். தங்க நகை ஆபரணங்களை எல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது. கேது 4ல் இருக்கிறதுனால தாய் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான விரயங்கள் உண்டு. யோகா தியானம் பயில்வது மன அமைதி தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. பூர்வீக சொத்து விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளணும். ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். காதல் முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் ஆதாயம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகலாம். கணவன் மனைக்குள்ளே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சனி 8ல் இருக்கிறதுனால யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பிதிர்வழியில் ஆதாயம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்கள் பணிகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. எதிலும் காலதாமதத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 17, 18, 19, 20, 21, 22, ஜூன் 9, 10, 11, 13, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தா நாமக்கல் ஆஞ்சநேயர் மற்றும் நரசிம்மரை சனிக்கிழமைகளை சென்று வழிபடுவதால் தடைகள் பிரச்சனைகள் குறைந்து வாழ்க்கை வளம் பெறக்கூடியதாக அமையும். சிம்மம் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் சிம்ம ராசி. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க எதையும் அடக்கி ஆளும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் ராசிக்கு 10ல் சஞ்சரிக்கிறதுனால எடுத்த காரியத்தை திறம்பட முடித்து வெற்றி பெறுவீங்க. உங்கள் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே உயரும். ஆளுமை திறன் அதிகரிக்கும். புதன் 9ல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது. மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு. செவ்வாய் நீச்சம் பெறுவதால் தாய் உடல்நலில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு வாகன சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். காதல் வெற்றி பெறும். சனி 7ல் இருக்கிறதுனால எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். கணவன் மனைக்குள்ளே வெளியாட்களின் தலையீட்டை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்க போகிறது. வாழ்வில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் உருவாகும். தந்தை உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு வந்து சேரும். செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 17, 18, 19, 20, 22, 21, 22, 23, 24, ஜூன் 7, 8, 9 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 15, 16, ஜூன் 11, 12, 13 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனார் கோயில் உள்ள சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவதால் தடைகள் பிரச்சனைகள் குறைந்து வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கன்னி உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதான் கன்னி ராசி. பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரங்க எதிலும் பொறுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 8ல் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எதிலும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். பேச்சில் அதிக கவனம் தேவைப்படுகிறது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது.
பொருளாதார நிலையில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். சிக்கனம் சேமிப்பில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதனால உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். தங்க நகை ஆபரணங்களை கவனமாக கையாளுங்க. பயணங்களில் கவனம் தேவை. தாய் உடல் நலனில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. சனி 6ல் இருக்கிறதுனால குழந்தைகளை கவனமாக கையாளுங்க. குழந்தைகள் உடல்நலில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பூர்வீக சொத்து விஷயங்களை எச்சரிக்கையுடன் அணுகுங்க. குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும். ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். எதிரிகள் விலகிச் செல்வாங்க. வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படக்கூடியதாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் உண்டாகும். விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. குரு மற்றும் மூத்தோரின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 22, 23, 24, 25, 26, ஜூன் 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 17, 18, 19, ஜூன் 13, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தரை வழிபடுவதால் பொருளாதார நிலை மேம்பட்டு குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். துலாம், சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதான் துளாராசி. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க தடைகளை தகர்த்தெறியும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ல் சஞ்சரிக்கிறதுனால இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கும். மனம் தெளிவு பிறக்கும். எந்த சூழ்நிலையும் எளிதாக கையாளுவீங்க. இருப்பினும் பேச்சில் அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொருளாதார நிலையில் சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சனி உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கிறதுனால தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கும். மன அமைதி அதிகரிக்கும். குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தையின் நட்பு வட்டத்தை நீங்கள் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. காதல் விஷயங்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் சிறு சிறு இழப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயங்களால் பிரச்சனைகள் உண்டாகும். எதிரிகள் விலகிச் செல்வாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். புதிய வியாபார முயற்சிகள் கைகூடும். தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு. குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் பணிகளில் நீங்கள் அதிக கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். நண்பர்களை கவனமாக கையாளுங்க. யோகா, தியானம் மன அமைதியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவீங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் மே 15, 16, 24, 25, 26, 27, 28, 29, ஜூன் 11, 12, 13 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் மே 20, 21, 22 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம்,
இந்த உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ராமானுஜரை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். விருச்சகம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் விருச்சக ராசி. பொதுவாகவே இந்த விருச்சக ராசிக்காரங்க எதையும் ஆராய்ச்சி செய்யும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எதிலும் கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் ஆளுமை திறனுக்கு சவால்கள் ஏற்படலாம். அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். குரு 6ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது, தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். பேச்சில் கவனம் தேவை. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. ஆபரண சேர்க்கை உண்டாகும். சனி 4ல் இருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வாகன பயணங்களில் கவனம் தேவை. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகள் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் சிறு இழப்புகள் ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வங்கி கடனுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது. சில நேரங்களில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். மனைவி வழி வருமானமும் உண்டு. தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பிதிர் வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. சில நேரங்களில் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகலாம். பொறுமை தேவை. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நண்பர்களாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 17, 18, 19, 27, 28, 29, 30, 31, ஜூன் 13, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 22, 23, 24 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சிறுவாபுரி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியதான் தனுசு ராசி. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க அறிவின் களஞ்சியமாக திகழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ராசிக்கு 5ல் சஞ்சரிக்கிறதுனாலையும் உங்கள் ராசியை பார்க்குறதுனாலையும் இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மனம் தெளிவு பெறும். ஆளுமை திறன் அதிகரிக்கும். எதையும் மாற்றும் வல்லமை உண்டாகும். உங்களுடைய புகழ், செல்வாக்கு உயரும். 3ல் சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பொருளாதார நிலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். இனிய பேச்சால் நீங்கள் மற்றவர்களை எளிதில் கவருவீங்க. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்து ஆதாயம் உண்டு. காதல் வெற்றி பெறும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க. 7ல் சுக்கிரன் இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உங்களுக்கு ஏற்படும். தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 20, 21, 22, 29, 30, 31, ஜூன் 1, 2 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம்
அப்படின்னு பார்த்தோம்னா தென்குடி திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் மற்றும் குரு பகவானை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மகரம், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் மகர ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க உழைப்பே உயர்வு தரும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகிய புதன் பகவான் 4 சஞ்சரிக்கிறதுனால உற்ற நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உங்களை காக்கும். இருப்பினும் சனி 2இல் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. 4 ராகு இருக்கிறதுனால தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் வர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். செவ்வாய் 7இல் இருப்பதால் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்புள்ளதால் கவனமுடன் செயல்படுவது நல்லது. அதே நேரத்தில் தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பான ஆதாயம் உண்டு. கேது 10இல் இருக்கிறதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. இருப்பினும் உங்கள் பணிகளில் சிரத்தையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் எதிலும் காலதாமதத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதால் நீங்கள் தேவையற்ற பிரச்சனையை நிச்சயம் தவிர்க்க முடியும். நண்பர்களாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய செலவு அதனால் சில செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவினங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 22, 23, 24, 31, ஜூன் 1, 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 27, 28, 29 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது விழுப்புரம் அருகே உள்ள சிங்கிரிக்குடி, பூவரசன் குப்பம், பரிக்கல் நரசிம்மரை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவதால் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். கும்பம், அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதான் கும்பராசி. பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க உற்ற நேரத்தில் உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த ராசிக்கு யோகாதிபதியாகிய சுக்கிர பகவான் 5இல் சஞ்சரிப்பதால் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. தெய்வ அனுகூலம் என்றும் உங்களை காத்து நிற்கும். இருப்பினும் சனி உங்கள் ராசியில் இருப்பதனால எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்க. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ராகு 3இல் இருப்பதால் மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். எதையும் சாதிக்கும் வல்லமை உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சுக்கிரன் 5இல் இருக்கிறதுனால தாயால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய நிலை இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு. காதல் வெற்றி பெறும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். எதிரிகள் விலகிச் செல்வாங்க. சூரியன் 4இல் இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்வில் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. 9இல் கேது இருக்கிறதுனால தந்தை உடல்நலையில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பிதுர்வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகும். வெளிநாட்டு தொடர்பான ஆதாயம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.
நண்பர்களாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. எதிர்பாராத பணவரவு உண்டு. எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 24, 25, 26, ஜூன் 2, 3, 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரணி ஏரி குப்பத்தில் உள்ள எந்திர சனீஸ்வரர் சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீனம், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் மீனராசி. பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க தன்னை சுற்றி உள்ளவர்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் ராசிக்கு 2ல் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதார நிலை உயர்வு ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுக்கிரன் 4ல் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. உங்கள் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. ஆடை ஆபரணம் சேரும். சொத்து மனை வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும். தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. செவ்வாய் நீச்சம் பெறுவதால் குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உருவாகும். காதல் விஷயங்களில் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். இதிலும் எச்சரிக்கை தேவை. எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்வில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வந்து சேரும். புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். எதிர்பாராத பணவரவு உண்டு. இருப்பினும் சனி 12ல் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களை கவனமாக கையாளுங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் மே 27, 28, 29, ஜூன் 2, 3, 4, 5, 6, 7 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே 31, ஜூன் 1, 2 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் கவனமாக இருக்கிறது நல்லது. வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பழனி முருகப்பெருமான வேலைக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.